ஒரு நிமிஷம் இதை பத்தி சிந்திச்சு பாருங்க. முழு வாழ்க்கையும் உழைத்து கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் ஒரு நாள் மெதுவா சத்தம் இல்லாம அதன் மதிப்பை இழக்க ஆரம்பிக்குது. விலைகள் உயருது, சம்பளம் அதே இடத்துல நிற்குது. செய்திகளில் போர்கள், நெருக்கடிகள், நிச்சயமற்ற எதிர்காலம். இது கதையில்லை, இப்போ நடக்கிற உண்மை. மனிதன் பாதுகாப்பாக உணரும்போது பணத்தையும் வங்கிகளையும் அமைப்புகளையும் நம்புறான். ஆனா பயம் வந்தவுடனே அந்த நம்பிக்கை கரைய ஆரம்பிக்குது. பணவீக்கம் சத்தமே இல்லாம பணத்தை விழுங்குது. அரசுகள் மேலும் மேலும் பணத்தை அச்சடிக்குது. நாணயங்களின் மதிப்பு ஒரு இரவிலேயே ஏறும், விழும். அப்போ மனிதன் ஒரு எளிய கேள்வி கேட்கிறான். எது மறையாது, எதை நம்பலாம்? அந்த பதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாறவே இல்லை. தங்கம். தங்கம் எந்த அரசுக்கும் சொந்தமல்ல. அதை அச்சடிக்க முடியாது. ஒரு முடிவாலோ ஒரு ட்வீட்டாலோ அது சரியாது. அதனால தான் இப்போ சாதாரண மக்கள் மட்டுமல்ல, முதலீட்டாளர்கள், நாடுகள் கூட தங்கத்தை வாங்குறாங்க. தங்கம் திடீர்னு நல்லதா மாறல. உண்மை என்னன்னா, மற்ற எல்லாம் பலவீனமா தோன்றுது. இன்றைக்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்க காரணம் பயம். விலை உயர்ந்தது. உறுதியற்ற காலங்களில் மனிதர்கள் லாபத்தை தேடி ஓட மாட்டாங்க, பாதுகாப்பை தேடிதான் ஓடுவாங்க.